தனுசு ராசிக்கு வருஷம் பிறக்கிற போதே இந்த குரு பகவானுடைய பார்வை இருப்பது பல்வேறு பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு அமைப்பை தரும். இவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன, அந்த குடும்பத்தில் கல்யாண விஷயம் கூடி வரணும்னு நினைக்கிறாங்க பாருங்க, அந்த நல்ல சுபகாரியம் கூடி வரும். சிலர் இவங்களுடைய கல்யாணத்துக்கு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ இவர்களுக்கு திருமணமாகி பிள்ளைகள் இருக்காங்க, வெளிநாடுகளில் இருக்காங்க, கல்யாணம் கூடி வரலன்னு இந்த ஆண்டு கல்யாணம் கூடி வந்துடும். அதே நேரத்தில் வாக்குஸ்தானத்தில் குரு பகவான் பார்த்தாலும் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு அஷ்டமஸ்தானத்திலிருந்து இந்த குரு பகவான் பார்க்கிறார். அப்படிங்கிற போது அது இந்த காலகட்டத்தில் வாக்கு கொடுக்கும்போது எச்சரிக்கையாக இருங்க. பண விஷயங்களில் நான் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு வீம்பு பேச்சோ இல்லை பண விஷயங்களில் உங்களுடைய கௌரவம் கெட்டு போவதற்கு ஒரு வாய்ப்பு வரத்துக்கும் சூழல்கள் இருக்குது. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். 3ஆம் இடத்துல சந்திரன் ராகு, உங்கள் கம்யூனிகேஷன் அதில் மிக எச்சரிக்கையாக இருக்கணும். எந்த ஒரு சமூக வலைத்தள பதிவுகளாக இருந்தாலும் கூடுதல் கவனமாக இருக்கணும். நீங்கள் செய்யக்கூடிய பதிவுகள், போடக்கூடிய கருத்துக்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பரவும். அது வைரல் ஆகும். ஆனால் சில நேரம் உங்களுக்கு அது பாதிப்பையும் தரும். துர்க்கையுடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டு. இந்த ஆண்டில் 4ஆம் இடத்தில் இந்த செவ்வாய் சனி புதனுடைய சேர்க்கை, இது இதயம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கும். அட்டமத்திலிருந்து குரு பகவான் பார்க்கிறார் அப்படின்னு சொன்னாலும் இதயம் தொடர்பான பிரச்சனைகள் விஷயத்தில் நீங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலம். படிக்கக்கூடிய மாணவர்கள், ஒரு படிப்பில் 10th + 1 + 2 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு படிப்பில் சில தடைகள் இருக்கும். இவர்கள் ஆசிரியர்களை மதித்து நடந்தால், ஆசிரியர்களுடைய வழிகாட்டுதலை சரியாக ஏற்றுக்கிட்டாங்கன்னா அந்த படிப்பில் உள்ள பிரச்சனைகள் இவர்களுக்கு நிவர்த்தி ஆகும். நிறைய பேருக்கு காதல் கல்யாணம் கூடி வரக்கூடிய ஆண்டாக இருக்கும். பெண்களுக்கு நல்ல பதவிகள் கிடைக்கும். அரசியல்வாதிகள் மிகச்சிறந்த பதவிகளை பெறுவார்கள். 9ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால தந்தையுடைய உடல் நலம், 4ஆம் இடத்துல போய் இந்த சனி பகவான் இருக்கிற போது தாயுடைய உடல் நலம், இதில் அதிக கவனம் எடுக்க வேண்டிய ஆண்டு. புதிய சொத்துக்கள் வாங்குகிற யோகம், இந்த செவ்வாயும் சனியும் 4 இருக்கிறதுனால புதிய சொத்துக்கள் வாங்குகிற யோகம் இருக்குது. இந்த ஆண்டு இவர்கள் யாரை வழிபட்டால் மிகுந்த நன்மைகள் வரும் அப்படின்னா, தனுசு ராசியிலே பிறந்தவர்கள் ராமபிரானுடைய வழிபாட்டை மேற்கொள்கிற போது வாழ்க்கை அற்புதமாக இருக்கும்.